வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். நம்ம வழக்கமாக சீரியஸ்னு ஒன்று பார்க்க ஆரம்பித்தோம்னா அடிதடி வெட்டுக்குத்து, ஓகே, நியூயார்க்கில் குண்டு வெடிப்பு, அணுகுண்டு வெடிப்பு, அது சாதா குண்டு இல்லை, அணுகுண்டு வெடிப்பு, அசாமில் அடைமழை, ஒரு சீரியலே பார்க்க மாட்டாரு. அப்படி பார்த்தா வழக்கம். மேட் இன் இண்டியா டைட்டன்ஸ் வரின்னு டைட்டிலே ரொம்ப சாத்வீகமாக இருக்குது. பார்க்கலாமா வேணாமான்னு ஒரே யோசனை. நல்ல வேளை நாங்கள் பார்த்தோம். அந்த காலத்தில் நமக்கு வந்து டிவி தான் இருக்கிற ஒரே என்டர்டெயின்மெண்ட். அதில் வர அட்வர்டைஸ்மெண்ட் வந்து அது தவிர டைட்டன் கூட எனக்கு ஒரு பர்சனல் கனெக்ட் இருந்தது. நான் வந்து அந்த கம்பெனியில் வேலைக்கு போகிறதா இருந்தது. அண்ட் ஆல்சோ நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்த திருப்பத்தூரில் வந்து இந்த டைட்டன் கம்பெனி ஆட்கள் வந்து வேலைக்கு எடுப்பாங்க. இந்த சீரியஸில் கூட ஒரு சீன் வருது இல்லையா, கிராமத்தில் வந்து ஆட்கள் எடுப்பாங்க. அந்த மாதிரி கிராமத்தில் வந்து ஆட்களை வேலைக்கு எடுக்கிறத நான் நேரடியாக பார்த்துருக்கேன். அந்த பர்சனல் கனெக்ட் இருந்ததுனால சரி பார்க்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் சும்மா சொல்லக்கூடாது, ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. ஒவ்வொரு எபிசோடோட முடிவுலையுமே வந்து ஒரு சின்ன சஸ்பென்ஸோட முடியுது. நம்மளே என்னமோ அந்த வாட்ச் தயாரிப்பில் நம்மளை ஈடுபடுத்தின்ற மாதிரியும், ஒவ்வொரு எபிசோட் முடிவுலையும் ஒரு சின்ன தோல்வி வர மாதிரி இருக்கும். அந்த தோல்வியில் நமக்கு என்னவோ பங்கு இருக்கிற மாதிரியும் அவ்வளோ சூப்பராக இருந்தது. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அபாரமான ஒரு மேக்கிங், ரொம்ப யதார்த்தம். நடிப்பையும் சொல்லணும். அதுவும் டாட்டாவா நடிக்கிற நசுதீன் ஷா, ஐயோ என்னம்மா கலக்கிறாரு. அது ஜிம்ஷர் கூட நல்லா நடிச்சிருக்காரு. மற்றவங்க எல்லாருமே யாருமே குறை சொல்ற மாதிரி இல்லை. ஆனால் நசுதீன் ஷாவுடைய ஒரு ஃப்ரேம் வந்து அப்படியே கண்ணு நிற்குது. அவருக்கு அந்த ப்ரோட்டோடைப் வாட்ச் கொடுக்குறாங்க. அந்த வாட்ச் வந்து ஓடாம வந்து ஒரு பார்ட்டியில் வந்து அவருக்கு அவமானமாகி போயிடுது. வாட்ச் ஓடலன்றது அவமானமாகி போயிடுது. அவருக்கு ஒரு கோபம் வருது. அந்த கோபத்துக்கு அவருக்கு டைலாக் கிடையாது, முகத்தில் வந்து ஸ்டோன் ஃபேஸ் தான், வேற எந்த முகபாவமும் கிடையாது. ஆனால் ஒரே ஒரு நரம்பு மட்டும் அப்படியே புடச்சி நின்று நாடி நரம்பெல்லாம் நடிக்குதுன்னு சொல்லுவாங்க. அப்படி போத எடுக்கிறார் மனுஷன். மேக்கப்பும் கண்டிப்பாக நம்ம சொல்லணும். ஏன்னா இந்த 90s நடக்கிற கதைங்கனால மேக்கப் வந்து கரெக்டாக என்ன அந்த சமயத்தில் எல்லாருக்கும் எப்படி இருப்பாங்களோ அந்த பீரியட் வேல்யூஸ் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ கரெக்டாக இருந்தது. அது மாதிரி கேஸ்டிங் ரொம்ப அபாரம். இந்த சிர்செக்ஸ் தேசாயோட தேர்வாகட்டும், அதே மாதிரி இன்னொன்று ஆகாஷ், அந்த மேகா மாத்திரை இதாக இருக்கட்டும், அந்த கௌதம், எல்லாரோட அந்த தேர்வுகளும் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. சரி, எல்லாரையும் சொன்னேன். இந்த மேகா மாத்திரையோட அம்மாவை சொன்னியா, எனக்கு பிரியமான ஆண்டி. இந்த ஆன்டி ஹீரோத்தனம் தானே வேணாங்கிறது. சரி, ஜோக்ஸ் அப்பார்ட், ஒரு பிஸ்னஸ் கதையை இவ்வளோ இதுவாக ஒரு ஹியூமன் சென்டிமெண்ட்டோட சொல்ல முடியுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப அதிசயமாக இருந்தது. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. சொல்ல முடியுமான்னு ஒரு கேள்வி இருந்தது. செகண்ட் சீசன் எதுக்கோ வருது, இதுக்கு இன்னொரு சீசன் வராதாகிற மாதிரி இருந்தது. முடிய போகிறதேன்னு ஒரு வருத்தம் இருந்தது. கிறிஸ்பாக முடிச்சாதான் நல்லது. நாங்களும் 5 நிமிஷத்துக்கு மேலே இழுத்தெல்லாம் பார்ப்பாங்களா மக்கள். அதனால் கிறிஸ்பாக முடிச்சாதான் வருது. சரி, என்கிட்ட நான் மட்டும் 1000 குறை தேடி தேடி பிடிச்சி சொல்லுவியே, இந்த சீரியஸ் எதுவும் குறை சொல்லலையா? குறைன்னு இதில் ஒன்றுமே சொல்ல முடியல. நடித்தவங்களும் அந்த நிஜத்தில் யார் யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்கள கொஞ்சம் நிறையா காமிச்சிருக்கலாம் அப்படிங்கிற அந்த கம்பேரிசன் கொஞ்சம் நிறையா காமிச்சிருக்கலாம்னு தோணுது. அவங்கள ரொம்ப கம்மியாக தான் காமிச்சாங்க. அந்த ஃபோட்டோஸ் தான் காமிச்சாங்க, கம்மியாக இருந்தது. அதே மாதிரி ஆகாஷ்ங்கிறவரை ஒன் அமங் த ஃபவுண்டர்ஸ் மாதிரி வராரு. அவரும் ஒரு அவரோட இது என்ன ஆச்சுன்னு தெரியல. இதுவும் சொல்லணும்னு நான் சொல்றது தான். அதே மாதிரி வந்து இந்த ஜிஎம் கோபாலன், அந்த டிட்கோ சேர்மன், இவங்கெல்லாம் வந்து ஆக்சுவல் கான்ட்ரிபியூஷன் நிறையவே இருந்திருக்கும். இதில் வந்து ரொம்ப கம்மியான கான்ட்ரிபியூஷன் மாதிரி தான் காமிக்கிறாங்க. பட் தட்ஸ் ஓகே. ஆனால் ஒரு விஷயம் நான் சொல்லணும்னு நினச்சேன். இந்த ஒவ்வொரு சீனும் ஆரம்பிக்கும் போது ரொம்ப கிரெயினியாக பழங்காலத்து ஸ்டைலில் ஒரு அந்த பழங்காலத்து தியேட்டர் கான்ஃபிகரேஷனில் 3/4 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் வரும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அது வந்து ஃபுல் ஸ்க்ரீனுக்கு விரிவடைஞ்சு அப்புறம் ஃபுல் ஹை டெஃபினேஷனாக மாறுது. அதாவது நம்ம அங்கே உள்ளே கொண்டு போயிட்டு அப்படி வெளில கொண்டு வர மாதிரி ஒரு ஃபீல் வந்து வாட்ச் லோகோ வந்து அந்த எம்ப்ளமா மாறுறது. அந்த எம்ப்ளம் வந்து இது இந்தியா வண்டி சக்கரமா ரொம்ப அழகான ஒர்க்கு, செம்ம ஒர்க்கு அதெல்லாம். கண்டிப்பா என்னதான் சொல்லுங்க, ரொம்ப நிறைவா இருந்தது. ஒரு ஃபீல் குட் சீரிஸ் இது. ஃபீல் குட், ரொம்ப ஃபீல் குட்டா இருந்தது. கண்டிப்பா எல்லாரும் பார்க்கணும். தேங்க்யூ வெரி மச்.